நம்ம சேனல்ல ஆல்ரெடி கீரனூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு போட்டிருந்தோம். இப்போ அந்த பிரியாணிக்கு பெர்ஃபெக்ட் காம்போவான மட்டன் தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல மட்டன் எலும்பும் கொழுப்பும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதோட ரேஷியோ ரொம்ப முக்கியம். கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன்னா துவரம்பருப்பு 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் வாஷ் பண்ணி அது கூட ஆட் பண்றேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், கிரீன் சில்லி ஒன்று, தக்காளி, தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர்ல 5 விசில்ஸ் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 50 ml ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்சதும் ஆனியன் ஒன்று நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட கருகாப்பில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தால்ச்சாக்கு தேவையான காய்கறிகள் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பொட்டேட்டோ 1 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் 2 சின்னது, மாங்காய் 1 ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், புளி நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன மாங்காய் ஆட் பண்ணியிருக்கனால புளி நான் கம்மியாக எடுத்திருக்கேன். புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி காயெல்லாம் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம விசில் வச்சிருக்க தால் மிக்ஸையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லிம் ஸ்டைல் கல்யாண தால்ச்சா ரெடி. மேக்ஸிமம் முஸ்லிம் கல்யாண விருந்துல பிரியாணிக்கு இந்த தால்ச்சாவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம இன்னைக்கு வீட்டில் செஞ்சுருக்கோம். இது பிரியாணி, நெய் சோறு ரெண்டுக்குமே பெஸ்ட் காம்போனே சொல்லலாம். நெய் சோறு, தால்ச்சா, சிக்கன் ஆர் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.